அவரை துதித்து பாடினோம், அவரை ஸ்தோத்திரம் பண்ணினோம். ஆகவே நாம் மத்தியில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்களை நான் சகோதரன் என்று கூப்பிட நான் வைக்கப்பட மாட்டேன். ஐ எம் நாட் ashamed to call them as my brethren என்று சொல்கிறார். உங்களை என்னையும் பார்த்து சகோதரனே சகோதரி என்று தான் நாம் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆம், அவர் என்ன செய்கிறார்? ஆலயத்தில் வந்து அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்ப்பா. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் அவர் சரி ஆலயத்துக்கு வந்து உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன், நான் உம்மை துதித்து போற்றுவேன். எப்படி ஆண்டவர் நம்மை துதித்து போற்ற போகிறார்? தேவாதேவனை எப்படி அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துதித்து போற்ற போகிறார்? அவர் நமக்கு மூலதான் அவரை துதிக்கிறார், நம் மூலம்தான் அவரை கீர்த்தனம் பண்ணுகிறார். He begins to praise, he begins to thank God the Father through you and through me. ஆகவே தான் நமக்குள் அவர் வாசம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பெரிய பாக்கியவான்கள். ஆகவே இந்த நாளிலும் அவர் வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதானே அவர் செய்த நன்மையெல்லாம் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தும். அவர் எப்பொழுதும் மாறாத நேசர். நம்ம எவ்வளவாய் நேசிக்கிறார் பாருங்க, எவ்வளவாய் நேசிக்கிறார். He wants to praise his Father through you and through me. Through you and through me. He comes in our midst. You know why he comes in our midst? He comes in our midst to praise his Father through you and through me. He is in us and he praises God through us. நாம் அவரை துதிக்கும் போதெல்லாம் பிரியமானவர்களே ஒன்றை ஞாபகம் வைத்துங்க. அவரை கீர்த்தனம் பண்ணி பாடும் போதெல்லாம் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நமக்குள் இருந்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார், நமக்குள் இருந்து பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், நமக்குள் இருந்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார். எத்தனை பாக்கியம் நமக்கு பாருங்க. ஆகவே கிறிஸ்து நமக்குள் இருப்பது எத்தனை பாக்கியம், ஸ்லாக்கியம். இந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த நேரத்தில் கூட அவர் வார்த்தையை தியானிக்க முடிந்தால் தானே அவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசு ரட்சகர், எல்லாம் மாறினும் இயேசு மாறா மகிமையாவர்க்கே, 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 என்றும் என்றும் மாறா மகிமையாவர்க்கே. Yesterday, today, forever, Jesus is the same. All may change, but Jesus never. Glory to his name. Glory to his name. Glory to his name. All may change, but Jesus never. Glory to his name. அன்புள்ள இயேசு சுவாமி, நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரப்பா. தலைமுறை தலைமுறையாய் நீ தேவனாய் இருந்திருக்கிறீர். எங்கள் முற்பிதாக்களுக்கு தெய்வமாக இருந்தீரப்பா, எங்கள் பெற்றோருக்கு தெய்வமாக இருந்திருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு தெய்வமாக இருக்கிறீர். எங்கள் பிள்ளைகளுக்கு நீ தெய்வமாக இருப்பீரப்பா. எப்பொழுதும் மாறாத நேசர். உடைய அன்பு மாறாதது, உடைய வார்த்தை மாறாதது, உடைய உண்மை மாறாதது சுவாமி. நாங்கள் எப்போதும் நம்பி வரலாம்ப்பா. இந்த சாயங்காலம் கூட கத்தாவே உடைய மாறாத அன்பை நினைத்து நாங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம். அதற்காக தான் ஆலயத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் சுவாமி. Lord, we love you, Lord. We trust in your faithfulness. We trust in you that you never change. நீ மாறுவதே இல்லைப்பா. ஆகவே தான் நாங்கள் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, நாங்கள் நிர்மலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை. ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்னும் மாறாதவராக இருக்கபடினால நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகவே யாக்கோபுத்திரா, நீங்கள் நிர்மலமாவதில்லைன்னு சொல்கிறீர்கள் சுவாமி. ஆகவே தான் இன்றைக்கு நாங்கள் நிர்மலமாகாமல் எத்தனையோ குறைகள் குற்றங்கள் வாழ்க்கை இருந்த பொழுதும் சுவாமி அவளெல்லாம் மன்னித்து, அவளை கழுவி மன்னித்து எங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை உயிரோடு வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கலம் கூட ராஜா உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுதுதானே நீர் எங்களோடு பேசும், எங்களை சந்தோஷப்படுத்தும், எங்களை சுகமாக்கும், எங்களை துக்கத்தெல்லாம் மாற்றும்.
ஆண்டவருடைய விசுவாசத்தை உள்ளத்தில் தந்து ஆறுதல் படுத்தி எல்லாரையும் தைரியத்தோடு இதை தொட்டு கடந்து செல்ல நீ கிருபை பாராட்டும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக இதனால் ஆசீர்வதித்து தனித்தனியாக ஒவ்வொருவரையும் நீ விசாரித்து 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 அவர் தேவையில சந்தித்து தேங்க்யூ லார்ட் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும் என்று பாத்திரம் விழுந்து கெஞ்சுகிறேன் சுவாமி. என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும், உடைய ஊழியத்துக்கு உடைய ஆசீர்வாதத்தை தடையில்லாமல் என்னை ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 136 சங்கீதம் 1 வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 136 1. ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க சிஸ்டர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God is good, for his mercy endureth forever. Praise be to God, for he is good, for his mercy endureth forever. பிரியமான தேவ பிள்ளைகளே, இதே போன்றுதான் 119 சங்கீதம் 68 வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், நன்மையே செய்கிறவர். He is good and he doeth good all the time, he does good என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பல தடவையும் பல காரியங்கள் நம்ம கேள்விப்படும் பொழுது, நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் பொழுது, பல இழப்புகள், பல விதமான நெருக்கடிகள் நம் வாழ்க்கையில் வரும் பொழுது, நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் சொல்ல முடியுமா கர்த்தர் நல்லவர் என்று? ஒருவேளை மனதில் நாம் சொல்லலாம், we can say God is good with our head, but can we embrace him right in our heart that God is good, he is always good, தேவன் நல்லவர் என்பதை நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நாம் சொல்ல முடியுமா பெரியமானவர்களே? அதுதான் நம் வாழ்க்கையில் முக்கியம். இது மிக முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க. இதில் நாம் உண்மையோடு நாம் ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தால், இதில் நாம் அஸ்திபாரத்தை நாம் போடாமல் இருந்தால், நாம் சீக்கிரத்தில் தடுமாறி விடுவோம் விசுவாசத்தில். ஆகவே நம் வாழ்க்கையில் பல காரியங்கள் வரும் பொழுது, பல சந்தர்ப்பங்கள், பல பிரச்சனைகள் வரும் பொழுது, உள்ளத்தில் ஒரு நாளும் அவர் நல்லவரா என்பதை நாம் ஒரு நாள் சந்தேகப்படவே கூடாது. காரணம் வேதம் சொல்லுது, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்லவர், நன்மையே செய்கிறவர். பிரியமான தேவ பிள்ளைகள், ஒரு நாள் மோசே தேவனிடத்தில் சென்றான். ஆண்டவரை கேட்டான், ஆண்டவரே உம்முடைய பேர் என்னப்பா? ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் சுவாமி, ஐ வாண்ட் டு see your glory என்று சொன்னான். அப்புறம் ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை பார்க்கணுமா, சரி வா என்று சொல்லி அவருக்கு தன் நன்மையை அவர் முன்பாக நடத்தி வைத்தார் என்று வேதம் சொல்லி, he made all his goodness pass before him. When he asked to see his glory, Moses said, Lord, I want to see your glory. He said, come on, I will show my glory. He made all his goodness pass before him. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் மகிமை என்ன? அவர் மகிமை என்ன? நல்லவர் என்பதுதான். நல்லவர் என்பதுதான். 33 அதிகாரம் 18 வசனம் யாத்திராம் புஸ்தகத்தில் இதை பார்க்கிறோம். அதே போல் 34 அதிகாரம் 6 வசனத்தில் கேட்கிறான், ஆண்டவர் உன் பேர் என்னப்பா? அப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், நான் இரக்கமும் நீடிய பொறுமை உடையவர், நான் இரக்கமும் அன்பு நிறைந்தவர் என்று சொல்கிறார். தேவாதி தேவன் அன்பு நிறைந்த தேவன் தான். அவர் மகிமையில் தேவனுடைய நன்மையை பார்க்கிறோம். we see his goodness in his glory. His glory reveals God's goodness. When Moses asked, Lord, I want to see your glory, he said, you want to see my glory? My glory is my goodness, dear son. என்னுடைய நன்மை தான், என் வாழ்க்கையில் நல்லவர் நான் இருக்கிறது தான், அதுதான் உனக்கு தேவனுடைய மகிமை என்று சொன்னான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைத்தது. தேவனுடைய மகிமை எங்கே இருக்குது தெரியுங்களா? அவர் நல்லவர் என்பது தான் இருக்கிறது. அவர் நல்லவர், இரக்கமுள்ளவர் தான் என்பதை அவன் கண்டு கொண்டான் அந்த நாளிலே. பிரியமானவர்களே, ஆகவே தான் அவன் தேவன் முன்பாக நிற்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். பிரியமான தேவ பிள்ளைகளை, எப்பொழுதும் நாம் திருத்தோட்டம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நல்லவர், நன்மையை செய்கிறவர். ஒரு நாளும் சந்திக்கப்பட வேண்டாம். பல தடவையும் பல பிரச்சனைகள் வரும்பொழுது நமக்கு சந்தேகம் வர செய்கிறது. கர்த்தர் நல்லவர் தானா? ஏன் இந்த நிலைமை எனக்கு? ஏன் இந்த கஷ்டம் எனக்கு? ஏன் இந்த இழப்பு எனக்கு? ஏன் என் வீட்டில் இந்த நஷ்டம்? ஏன் என் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் என்று சொல்லி நாம் கலங்கி போகிறோம், உடைந்து போகிறோம். ஆனால் ஒன்று மாட்டு திட்டவட்டமாக அறிந்து கொள்ளுங்க, கர்த்தருடைய நன்மை, அவர் நல்லவர் என்பதை ஒரு நாளும் ஒருவரும் மாற்றவே முடியாது. அது அவருடைய குணாதிசயமாகவே தான் வேதம் சொல்லு, அவர் அன்புள்ளவர், அவர் அன்பு நிறைந்தவர் என்று 1 யோவான் 4:8 சொல்லுகிறது. கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார். God is love. God is only love.
Therefore, you have to believe in His goodness. We have to trust in His goodness. அவர் மகிமை பாருங்க, அவர் மகிமையில் அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் நல்ல குணத்தை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரம் இல்லை, வேறு சொல் கிரியிலும் கூட நான் நன்மையை பார்க்குறோமா. In everything, wherever you go, you will see only the goodness of God. கர்த்தருடைய நன்மையை தான் நாம் பார்க்கக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். வேதம் சொல்லு அவர் கிரியில் நன்மையை பார்க்கிறோம் என்று. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1 சொல்கிறது, வானம் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதப்பா. Lord, heavens declare the glory of God and His firmament showeth His handiwork. Heavens declare the glory of God. தேவனுடைய மகிமை அவர் வானம் நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று. அந்த வானத்தை பார்க்கும் பொழுது, அந்த சந்திரனை பார்க்கும் பொழுது, அந்த நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ளதெல்லாம் வருது என்ன தெரியுமா? தேவன் நல்லவர். God is good. God is good. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் செய்வதெல்லாம் நமக்கு நன்மை தான் செய்வார். ஒரு நாளும் தீங்கு செய்யவே மாட்டார். ஆகவே தான் பக்தன் சொல்கிறான், Thou art the rock, a God of truth, and without iniquity, just and right art thou. All your works are perfect. All your ways are judgment என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, தேவன் நல்லவர், அவர் கண்மலை, அவர் செய்வதெல்லாம் சரி, அவர் நீதி உள்ள தேவன், அவர் தவறு செய்வதே இல்லை. இதை நாம் திட்டவட்டமாக மனதில் கொண்டவர்களாக, அதை உறுதியாய் நம்புவர்களாய் நாம் இப்பொழுதும் காணப்பட வேண்டும். இதில் நாம் ஜாக்கிரதையாக இல்லாமல் போனால், நாம் சோதனை வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பல பாடுகள் வரும் பொழுது நாம் தடுமாற ஆரம்பிச்சிடுவோம். விசுவாசத்தை விலகி போகக்கூடிய நிலைமை கூட நம்ம வாழ்க்கையில் வரலாம். ஆகவே எப்பொழுதும் மனதில் திட்டவட்டமாக இருந்து கொள்ளுங்க, அவர் நல்லவராக தான் இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, His glory, you see His goodness in His glory. Then you see goodness in His creation. ரீசெண்டாக நான் சென்னைக்கு போயிருந்த பொழுது ஒரு மரத்தில் நான் ஒரு பெரிய காரியத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே அருமையான 2 பட்சிகள் என்ன செய்கிறது, கூடை கட்டி கொண்டிருக்குது. அழகாக அதை கட்டி கொண்டு இருக்கும் போது தானே காலையிலேருந்து நான் பார்க்குறேன், சாயங்காலம் வரைக்கும் 2 தாய்க்குருவியும் ஆண்குருவியும் பெண்குருவியும் 2 பேரும் மாறி 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 அங்கே இருக்க குச்சிகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் வைக்கிறது, அங்கே இருக்கிற இலைகளெல்லாம் கொண்டு போய் வைக்கிறது. அழகாக கூட கட்டி கொண்டே இருந்தது பாருங்க. When I was watching that, I was wondering, what great wisdom is God. How great God is. How He has poured His love upon these small creatures. Is that not the goodness of God? யோசித்து பாருங்க. தேவாதி தேவனுடைய அன்பு அதில் வெளிப்படவில்லையா? அவர் நன்மை அதில் வெளிப்படையா? மகிமை அதில் வெளிப்படவில்லையா? பாருங்க, எத்தனை ஞானம் அந்த குருவிகளை கொடுத்திருக்கிறார். ஆச்சரியமாக இருந்தது யோசித்து பார்க்கும்போது. பிரியமானவர்களே, எல்லாவற்றிலும் எங்கே பார்த்தாலும், எந்த விதத்தில் பார்த்தாலும் அவர் நன்மையே பார்க்கலாம், தீமையை பார்க்கவே முடியாது. நல்லது, தேவன் நல்லவர், நன்மை செய்கிறவர். ஆனால் அந்த உலகத்தில் தீமை என்று ஒன்று இருக்கிறது, அதை நாம் திட்டவட்டமாக அறிய வேண்டும். அந்த தீமையை அவர் கட்டாயமாக சரி கட்டதான் வேண்டும். அதை நான் ஒரு நாளும் தவிர்க்கவே மாட்டார், அதை இக்னோர் பண்ணவே மாட்டார். There is an evil and He has to deal with that evil also. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் தீமையிலும் நமக்கு அவர் கட்டாயமாய் படுத்தும் காரியங்களிலும் கூட, அவருடைய செவரிட்டியில் கூட, அல்லாவற்றால் அவருடைய கோபத்தில், அவருடைய உக்கிரத்தில் கூட தேவன் நல்லவர் என்பதை நாம் கண்டு கொள்ளலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய கோபத்தை பார்க்கிறீர்களே, அதே நேரத்தில் அவர் இரக்கத்தை பார்க்கிறீர்களேன்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். தேவன் தன் பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் ஜனத்தை தெரிந்து கொண்டார். அவருக்கென்று அவர்களை விசேஷ ஜனமாய் தெரிந்து கொண்டு அவர்களை அதிகமாய் நேசித்தார். அப்படி இருந்தும் என்ன செய்தாங்க, தேவனை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். அவர்கள் விலகி போன பிறகு வேதம் சொல்கிறது, அவர்களை அந்த மரத்திலிருந்து அவர்களை வெட்டி, அந்த ஒலிவ மரத்திலிருந்து அவங்களை வெட்டி, நம்மை புறஜாதியாக நம்மை அந்த மரத்தோடு ஒட்டி வைத்தாராம். காரணம் என்ன தெரியுங்களா? அவர்கள் தேவனை மறுதளித்தபடியினால அவர் மேல் அவர்கள் கோபாக்கினை காணப்பட்டது. அதே நேரத்தில் அவருடைய இரக்கம் நம்மேல வந்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஒரு பக்கம் கோபாக்கினை, இன்னொரு பக்கம் அன்பு. தேவன் செய்வதெல்லாம் நன்மை தான் பாருங்க. அதே இடத்துல என்ன சொல்கிறார், இதே ஜனம் என்னை அவிசுவாச நிமித்தம் அவர்களை விட்டு நான் அவர்களை வெட்டி போட்டேன் அந்த மரத்திலிருந்து. ஆனால் என்னை கீழ்ப்பணிந்து வருவார்கள் என்றால், என்னை விசுவாசிப்பார்கள் என்றால், நான் மறுபடியும் அவர்களை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்வதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, even when God is really angry with His children,
Even that is His goodness. You must always remember that. வேதம் சொல்லுகிறது 12ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6-7 வசனங்களையும் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நேசிக்கிறவரை சிட்சிக்கிறார். தேவாதி தேவன் அவர் நேசர்களை சிட்சிக்கிறார். He chastises those whom He loves என்று எழுதப்பட்டிருக்கிறது. Why does He chastise us? Not to destroy us, not to remove us from this world, but to bring us closer to Him. பாருங்க, நாம் அவரை விட்டு விலகி போகும் பொழுது, நாம் அவரை விட்டு தூரமாய் செல்லும் பொழுது என்ன ஆகிறது? நம்மை அவர் சிட்சிக்கிறாராம். எதற்கு? நம்முடைய தவறுகளை உணர்ந்து அவரிடத்தில் திரும்புவதற்காக, நம்ம உணர்ந்து திரும்புவதற்காக. பிரியமானவர்களே, therefore even the severity of God, or even the wrath of God reveals His goodness to His people. அவருடைய கோபம் கூட பாருங்க, அவர் உக்கிரமம் கூட பாருங்க, நன்மை தான் வெளிப்படுத்துகிறது. ஆகவே எவ்ரிவேர், எங்கே போனாலும் எதிலையும் தேவ நன்மையே பார்க்கலாம். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, கெட்ட குமாரனை கொடுத்து அழகாக ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவன் என்ன செய்தான்? எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தூரமாக போனான், எல்லாத்தையும் செலவிட்டு வந்து கடைசியில் பண்ணி கொடுத்துக்கப்பட்ட தீனியை தான் கூட அவனுக்கு கிடைக்கல. அந்த நேரத்தில் உட்காந்து தண்ணி திந்து நினைக்கிறான், ஐயோ எங்கள் அப்பாவோட வீட்டில் எல்லாம் போதுமான உணவு இருக்கிறதே, ஆனால் இங்கே எனக்கு சாப்பிடக்கூட எனக்கு வசதி இல்லையேன்னு சொல்லி அவன் தன் மனதில் வேதனைப்பட்டவனாக மனம் திரும்பி அவன் வருவதாக பார்க்குறான். அந்த இடத்துல தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார் என்றால், if God has given everything to him, he wouldn't have come back to home. அவன் வீட்டுக்கு திருப்பி வந்திருக்கவே மாட்டான். பாருங்க, அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணம், அவனை தேவன் புடமிட்டு அவனை கொண்டு வந்தார். அதே போல தான் நினைவே மக்களை பார்த்து தேவன் சொன்னார், நீர் மனம் திரும்பாவிட்டால் இது நினைவு அழிந்து போகும் என்று. அவள் எல்லாரும் உபாசிருந்து மனம் திரும்பின பொழுது வேதம் சொல்வது அவள் மேல் இரக்கம் கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே போல மனாசை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், ஐ எம் கோயிங் டு பனிஷ் ஹிம் என்று சொல்கிறார். ஆனால் மனாசை என்ன செஞ்சார்? ராஜா உடனே தன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் சென்று, ஆண்டவரே என மணியும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த பொழுது அந்த உக்கிரத்தை அவரை விட்டு எடுத்து போட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் நமக்கு பலவிதமான கோபாக்கினில் அவர் வரும்பொழுது அந்த கோபாக்கினை கூட நமக்கு நன்மையாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். Therefore, in whatever that happens to us, we will always see the goodness of God. Never doubt the goodness of God. Sometimes certain things happen in our families, certain things happen in our homes, in our job, or even among our children. So many things. We feel so desperate. We feel so discouraged. Say, is God good? Is God good? தேவன் நல்லவரா என்று சொல்லி சந்தேகப்படக்கூடிய நிலைமையில் நாம் வருகிறோம். அந்த நேரத்தில் ஐயோ நாம் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் நன்மை நல்லவர் என்பதை மறந்து போகாதீங்க. அநேக தேவ பக்தனுடைய வாழ்க்கையில் நாம் பார்த்துருக்கிறோம். பல விதத்திலும் பல கஷ்டத்தில் கடந்து போயிருக்கிறாங்க, பல நஷ்டத்தை கடந்து போயிருக்கிறாங்க, பல வேதனைக்குள் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு சகோதரிய வாழ்க்கையை நான் அறிவேன். அந்த மகள் சைனா தேசத்துக்கு சென்று அவரும் கணவனோடு சென்று ஊழியம் செய்ய போயிருந்தாங்க, மிஷினரிஸாக போயிருந்தாங்க. திடீரென்று அங்கே மலேரியா வந்து அந்த கணவன் மரித்து போகிறார். அப்பொழுது கர்ப்பிணியாய் நின்று கொண்ட அந்த மகள் அந்த கல்லறை முன்னால் நின்று கொண்டு அழுகிறாள். நான் என்ன செய்வேன்? இனி எனக்கு யார் இருக்கிறா? என் கணவனை இழந்து விட்டேன், இன்னைக்கு யாருமே எனக்கு இல்லையே. நோ ஐ மன் ஆஃப் என்று சொல்லி கதறி அழுது கொண்டிருக்கும் பொழுதுதானே ஒரு தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் வந்தது. வந்தவரை நிரப்பிற்று. அப்பொழுது அவளை திருப்பி தன் அமெரிக்கா தேசத்துக்கு செல்கிறாள். அங்கே சென்று அவள் அழுகிறாள், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லை சுவாமி, யாருமே இல்லை, நான் அனாதை ஆயிட்டேன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கும் போது தானே தேவன் தம்முடைய பரிசுத்தாவினால் அவளை நிரப்பினார். 9 வரங்களை கொடுத்தார். அந்த அமெரிக்கா தேசத்தை அசைக்கும்படிக்கு அந்த பெண் ஊழியத்தின் மூலம் கர்த்தர் கிருபை செய்தார். பலதரையும் நாம் யோசிக்கிறோம், ஏன், why? But you'll know the days will come when you see God's goodness being revealed to you. He is good God. He never makes a mistake. He is always good. He is always good. Never does any evil. There can be no evil found in him, says the Bible. அவர்கள் ஒரு தீமையும் காணவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே கஷ்டங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது நாம் கலங்கி போகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, திரும்பி பார்க்கும்போது நாம் சொல்லக்கூடும், தேவன் நல்லவராக இருந்திருக்கிறார் எனக்கு என்று சொல்லி. ஆகவே தான் இப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலும் கூட அவர்கள் சொன்னார்கள், நான் ஆண்டு விட்டு எங்கே போவேனப்பா, உம்மை விட்டு நான் எங்கே போவேன் சுவாமி, உம்மை தவிர எனக்கு எது இல்லையேன்னு சொல்லி அவள் ஆண்டவரை பற்றி கொண்டார்கள். காரணம் தான் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பவுல் 8ஆம் அதிகாரம் ரோமரில் கடைசி வசனத்தை எழுதுகிறார், who can separate us from the love of God?
Who can separate us from the love of God? நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? பட்டயமோ, நிர்வாணமோ, மரணமோ என்றெல்லாம் சொல்லி அங்கே எழுதுகிறார். ஒருவரும் கிறிஸ்து அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று. எந்த நான் கஷ்டம் வந்தாலும் சரி, எந்ததான் நஷ்டம் வந்தாலும் சரி, இயேசு அன்பை ருசித்த ஒரு மனுஷன் அவர் விட்டு போகவே மாட்டான். அந்த அன்பு அவரை இழுத்து கொள்ளும். காரணம் அவர் உண்மை உள்ளவர். பிரியமானவர்களே, அவர் உண்மை உள்ளவர். He is God who is faithful, faithful in his goodness, faithful in his mercy, faithful in his word. He can never change. He will draw you to him and you will taste his goodness in the days to come. வரும் நாட்களில் பாடுகள் மத்தியில் தேவனுடைய வல்லமையை பார்ப்பீங்க. யோபு அழுதான். 10 குழந்தைகள் இழந்து போயிட்டான். ஒரே நாளில் 10 குழந்தைகள் இறந்து போனாங்க. எல்லாம் இழந்து போய் நஷ்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். மனைவி சொல்கிறா, தேவனை தூஷித்து உயிரை விடாப்பா, இன்னுமா விசுவாசத்தில் இன்னுமா உத்தமத்தில் நடத்து கொண்டு இருக்கிற. அவன் சொன்னா, நன்மை அனுபவித்த நாம் தீமை அனுபவிக்க கூடாதா என்று சொல்வதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் தானே அவனுக்கு தெரியாது இந்த கஷ்டம், நஷ்டம், இந்த பாடுகள் எதுக்கு வந்ததுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது. பழைய ஏற்பாட்டில் அந்த மக்கள் அதை பற்றி அறியாது இருந்தாங்க. ஆனால் இப்பொழுதோ இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நமக்கு தெரியும். why we go through problems, why we go through trials, why we go through losses, it's for our own good என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நாட்கள் யோபுக்கு தெரியாது. பிரியமானவன் அழுகிறான், ஐயோ அழுகிறான். ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது. அவன் சொன்ன, வாயை பொத்தி கொண்டேன் ஆண்டவரே, வாயை பொத்தி கொண்டு. தேவன் வந்தார், அவனை தேடி வந்து அவனை பார்த்தான். யோபே, இந்த இந்த பூமியின் அஸ்திபாரத்தை போட்ட நாளில் நீ எங்க இருந்தாய்? Where were you when I laid the foundation of the world? Where were you when the morning stars begin to sing? யோபே பார்த்து கேட்கிறார், இந்த பூமியின் அஸ்திபாரத்தை போட்ட பொழுது நீ எங்க இருந்தாய் யோபே? விடிவெளி நட்சத்திரங்கள் அதிகாலையில் பாடி துதித்த பொழுது எங்க இருந்தாய்? அப்போ நடுங்கி போனான். அவன் சொல்றான், வாயை பொத்தி கொண்டான். அவன் சொன்னான், ஆண்டவரே, உம்முடைய காதனாலே கேட்டுக்கிறான்ப்பா, ஆனால் இப்போது என் கண்கள் உம்மை காண்கிறது. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிவேன். நீ செய்ய நினைப்பது தடைப்படாதது. Job lost everything, got back everything once again in double measure, says the Bible. இரட்டத்தனையாய் தேவன் அதை கொடுத்தார். காரணம், அவர் நல்லவர், அவர் நல்லவர், நன்மையை செய்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் பிரியமானவர்கள், எந்த கஷ்டத்திலும் எந்த நஷ்டத்திலும் ஒன்று மாற்றம் இந்த திட்டவட்டமாக ஞாபகத்துக் கொள்ளுங்க, அவர் நன்மைதான் செய்வார். You will come to know, realize it soon that He is a good God, and you say, God, I will stand with you, I'll be a witness for you. Where can I go away from Thee, Lord? You are my good God என்று சொல்லக்கூடிய நிலையில் நம்ம நிறுத்துவார். ஆகவே இந்த விசுவாசத்தில் நாம் ஒரு நாளும் சோர்ந்து போவே கூடாது. கஷ்டம் வரும்போது சோர்ந்து போவே கூடாது. அவரே நோக்கி பார்ப்போம். தேவனுடைய நன்மையை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை தான் நமக்கு மாதிரி. If you want to know the goodness of God, you have to see the life of the Lord Jesus Christ. The Bible says He was all the time good. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிற 38 சொல்லுகிறது, அவர் நன்மை செய்வார் என்றும் சுற்றி திரிந்தார். He went about doing good and healing all that are oppressed of the devil என்று வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்கிறாவே காணப்பட்டார். காரணம் என்ன தெரியுங்களா? அவர் பிதாவை நமக்கு வெளிப்படுத்த வந்த தேவன். He was the voice of God. He was the voice of God. He is the word of God. He is the very image of the Almighty God. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சத்தம் அவர், அவருடைய வார்த்தை அவர், அது மாற்றம் இல்லை, அவருடைய தற்சுரூபம் அவர். அவர் சொன்னார், என்னை கண்டவர்களின் பிதாவை கண்டார்கள், என்னை நானும் என் பிதாவும் ஒன்று என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுவின் வாழ்க்கையை நீங்கள் உன்னிப்பாய் வாசிப்பீர்கள் என்றார். If you want to know the goodness of God, if you want to know who your Father is, if you want to know who your heavenly Father is, you must read the life of the Lord Jesus Christ. அவர்தான் நமக்கு முன்மாதிரி. அவர்தான் நமக்கு பிதா யார் என்பதை வெளிப்படுத்த வந்தார். நல்லதே பேசினார். என் அப்பா அதை செய்கிறார், நான் அதை பேசுகிறேன். என் அப்பா சொல்றபடி நடக்கிறேன். எங்க அப்பா நல்லவர், எங்க அப்பாவை பின்பற்றுங்க, எங்க அப்பா விசுவாசிங்கள் என்று தான் எல்லாருக்கும் சொல்லி கொண்டு வந்தார். அவர் அப்பாவை வெளிப்படுத்த வந்தவர் அவர். ஆகவே அவர் வாழ்க்கையில் நாம் பார்க்கலாம், அன்பு நிறைந்தவராய் காணப்பட்டார். துயரத்தில் வாடும் மக்கள் மேல் மனதுருகினார். திரளான மக்களை கண்டு மனதுருகி அவள் நோயாளிகள் குணமாக்கினார். வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 14:14. அதே போல மார்க் 6:34 சொல்லுது, அவர் திரளான மக்களை கண்ட பொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆழ்ந்த சத்தியங்கள் அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். குஷ்டரோகி ஒருவன் வருகிறான்.
மார்க் 1:40-42 வாசித்து பாருங்க. ஐயோ எனக்கு சுத்தமாக தான் என்னை சொத்தமாக்க முடியும், என்னை சொத்தமாக்கும் என்று சொல்லி கெஞ்சுக்கிறான். சொல்ற சித்தம் உண்டு, மனதுருகி அவனை தொட்டு சித்தம் உண்டு சொத்தமாக்க என்னை சுகமாக்கி அனுப்பினார். அவர் வாழ்க்கையில் காணப்படுறதெல்லாம் அன்பு. சரீர சுகத்தை மாற்றமல்ல, பாவத்தினால் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வருகிறார்கள். விபச்சாரத்தில் கையும் மையமாய் பிடிக்கப்பட்ட பெண். அவரை கொண்டு வந்து வேதம் சொல்லுகிறது, மோசேஸ் சொல்கிறார் கல்லென்று கொல்லப்பட வேண்டும் என்று. என்ன சொல்கிறீர்கள் கேட்டார்கள். பாருங்க, அவங்க கொண்டு வந்தது அந்த பொண்ணு தான். ஆனால் உணர்த்த எங்கே? இன்னொரு மனுஷன் அதில் ஈடுபட்டிருக்கான்ல, அவன் எங்கே? ஒரே ஒரு பெண்ணை மாட்டு கொண்டு வந்து விடுறாங்க. எவ்வளோ அநியாயம் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், பாவம் இல்லாத யார் இருந்தாலும் கல் ஏறிய கடைவன் என்று. ஒருவருக்கும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதில் கல் எறியக்கூடிய ஒரே ஒரு இருப்பாராக இருந்தார், அவர் நேசராக இயேசு கிறிஸ்து. என்ன சொன்னார் அவளை பார்த்து? நான் உன்னை நாக்கி தீர்ப்பதில்லை, இனி போய் பாவம் செய்யாதே. அன்பு அன்பு நன்மை செய்கிறவராக இருந்தார். ஒரு பாவியான ஸ்திரீ ஒரு நாள் சிமியோன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது வந்து அவள் கால்களை நினைத்து கண்ணீரால் நினைத்து உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தாள். அங்கே இருந்த மக்கள்லாம் சொன்னாங்க, ஐயோ இவர் தீர்க்கதரிசியாச்சே, இப்போ பாவியான பெண்ணோடு உட்கார்ந்து கொண்டு இருக்காளே, அவரை தொட விடுகிறாரே, ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அவர் செய்வாரா என்று சொல்லி பலவாறு பேசி கொண்டிருந்த மக்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், தயவு செய்து அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவர் பாவங்கள் அவளை அதிகமாக நேசித்தார். ஆகவே அவள் பாவங்கள் அதிகமாக இருந்தபடினால அவளை நான் மன்னித்து விட்டேன். அவள் பாவங்களெல்லாம் நான் மன்னித்து விட்டேன். அதிகமான பாவங்கள் செய்தால் அதெல்லாம் மன்னித்துட்டேன். ஆகவே நான் அதிகமாக நேசிக்கிறார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, வியாதி உள்ள மக்கள், துயரத்து வாடும் மக்கள், மரித்து போன மக்கள், இன்னும் வேதனையில் இருந்த எத்தனை பேருக்கும் நன்மை செய்தவராய் காணப்பட்டார். That is the very nature of the Almighty God. You want to know the goodness of God? You must know the life of the Lord Jesus Christ. You not worry about the goodness of God. பல தடவை யோசிக்கலாம், அப்பாவை அறிந்து கொள்ள வேண்டும், அப்பாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் அப்பாவுக்கு நமக்கு வழிகாட்டி. அவர்தான் பிதாவை குறித்து நமக்கு வெளிப்படுத்தினார். அவர் என்னென்ன செய்தாரோ, அவர் வாழ்க்கையில் காணப்பட அத்தனை குணாதிசயம் பிதாவை தான் வெளிப்படுத்த வந்தது. ஆகவே அவர் நல்லவர் என்பதை ஒரு நாளும் சந்தேகிக்கப்பட வேண்டாம். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் இஸ் அ குட் காட், இஸ் அ குட் காட், இஸ் அ குட் காட். த கிளைமேக்ஸ் ஆஃப் ஹிஸ் குட்னஸ் கேன் பி சீன் ஆன் த கிராஸ். அவருடைய குட்னஸை சிலுவையிலையும் பார்க்கலாம். தன் ஒரே நேசகுமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். பெரியமானவர்களே, அந்த நன்மைக்கு ஈடாய் என்ன இருக்கிறது? அவர் மாட்டு தன் மகனை கொடுக்காவிட்டால் நாம் எங்கே இருப்போம்? உன்னை நாம் ஞாபகத்துக் கொள்ளணும். அவர் தன் மகனை சிலுவையில் கொடுக்கும்போது தானும் பிதாவாகிய தேவனும் அந்த சிலுவையில் இருந்தார் என்பதை மறந்து போகக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அவர் தன் சொந்த இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட சபை, தேவாதி தேவன் தன் ரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட சபைன்னு எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எழுதப்பட்டவில்லைங்க. It says God who purchased this church with his precious blood. God who purchased this church with his precious blood. அவர் ரத்தம் இயேசுவோடு கூட சேர்ந்து அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே சிலுவையில் மரித்தது, இயேசு கிறிஸ்துவில் மரித்தது யார் தெரியுமா? நம்முடைய அப்பாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன். ஆகவே அவர் அன்பு மகா பெரிய அன்பு, அவர் நன்மை மகா பெரிய நன்மை. அது நம்மை ஆசீர்வதிக்கிறது, நம்மை பாதுகாக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நன்மை மனிதர்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தும் என்று. The goodness of God caused men to repent. ரோமருக்கு எழுதின நிருபம் 2 வசனங்களை வாசிப்பதனால் எழுதப்பட்டிருக்குது. The goodness of God, தேவனுடைய நன்மை, நல்ல குணம் என்ன செய்கிறதா? மனிதர்களை மனம் திரும்ப வைக்கிறதா. ஆண்டவரே, அவர் கோபாக்கினை அல்ல, கோபாக்கினை மக்களை திரும்ப வைப்பதில்லை, அவர் நன்மை தான் திரும்ப வைக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு அவர் நன்மையை பிரசங்கம் பண்ணுகிறோம், நல்ல செய்தியை கொடுக்குறோம். Gospel is a good news. Gospel is always a good news, telling that God is good. God has given his life for you on the cross of Calvary. Therefore is a good God. Come to him என்று சொல்வது தான் சுவிசேஷம். பெரியமானவர்களே, அப்படிப்பட்ட சுவிசேஷம் தான் மக்களை மனம் திரும்ப வைக்கும். இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், நன்மையே பேசுறீங்க, நம்மை பற்றியே பிரசங்கம் பண்ணுறீங்க, பாவத்தை ஒருவரும் கண்டித்து உணர்த்தவில்லை. பாவத்தை கண்டித்து பண்ணி அவசியம் இல்லை. Speak about God's goodness.
and people will repent everywhere you go. Speak about God's love and people repent everywhere you go. பிரியமானவர்களே, காரணம் தெரியுமா? அவர் அன்பில் தான் சகல வல்லமையும் இருக்கிறது. அன்பில் தான் சகல வல்லமையும் இருக்கிறது. அந்த அன்பு தான் தன் ஜீவனையே சிலுவையில் கொடுக்க வைத்தது. அந்த தேவ அன்பில் அந்த சிலுவையை காட்சியை பார்க்கும்போது தானே தேவன் நல்லவர் என்பதை ஒரு நாளும் சந்திக்கவே முடியாது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, ரோமருக்கு 8ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில், அவளை நேசர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். Because he will do good. He is always good and he loves his children who love him. Those who love God, the Bible says, all things work together for good to them that love God. அவர் நேசருக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும் என்று. இன்று சாயங்காலம் அவர் அன்பை பற்றி ஒரு நாள் சந்தேகப்படாதீங்க. அவர் நல்லவரா என்பது சந்தேகப்படாதீங்க. பல பிரச்சனைகள் வந்தாலும் சரி, தேவன் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிப்பீங்க. ஆகவே தான் பக்தன் சொன்னான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் ருசித்தான். ஆகவே தான் சொல்கிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று. பிரியமானவர்களே, அவர் அன்பு ஜீவனை காட்டிலும் பெரிது. நீ வாசித்த சங்கீதத்தில் 63ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, the love of God, God's love is better than life. Thy loving kindness is better than life என்று சொல்லி பக்தன் நீங்கள் எழுதுவதாக பார்க்கிறோம். அவர் அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை எல்லாவற்றையும் காட்டிலும், ஜீவனை காட்டிலும் பெரிதான் பாருங்க. ஆகவே அவரை பற்றி கொள்வோம், அவர் விட்டு விலகாமல் இருப்போம். நீர் எனக்கு போதும் சுவாமி என்று போதும் சொல்வோம். உங்களை விட்டு விலக மாட்டார், கைவிடவே மாட்டார். சொன்னால் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவேன்னு சொல்லியிருக்கிறார். Surely he will never leave you nor forsake you. There may be problems in your life, but always remember one thing. Every person who's gone through these pains and agony in the life have seen and tasted the goodness of God in the days to come. They will say, yes, my God is good. That has been the testimony of every child of God, and it will be your testimony also. Therefore never doubt God's goodness. தேவனுடைய நன்மை ஒரு நாளும் சந்திக்கப்படவே வேண்டாம். பல பாடுகள் வரும் பொழுது நமக்கு ஒரே ஒரு ஆறுதல் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை நிரப்பும் பொழுது, நம்ம அந்நிய பாஷை பேசி அவரை துதிக்கும் பொழுது நமக்குள் தெய்வீக ஆறுதல் வந்து நிரப்புகிறது. நம் கவலையெல்லாம் மறந்து போகிறோம். இந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக, நாம் மனம் தந்து போகாமல் இருப்பதற்காக, தேவனுடைய அன்பை நாம் அவிசுவாசிக்காமல் இருப்பதற்காக தேவன் தம்முடைய கிருபை நிறைந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். வியாதிகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பல பாடுகள் வரலாம், பல காரியங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாமலே போகலாம். அவைகள் இருந்தாலும் சரி, கர்த்தர் நல்லவர் என்பதே நீங்கள் ருசிப்பீங்க. You will always say, God is good, God is good, God is good. நல்லது, கர்த்தர் நல்லவர், 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 நல்லது தான். ஆனால் நாம் என்ன செய்ய போகிறோம்? வேதம் சொல்லுகிறது, நாமும் நன்மை செய்வர்களாக இருக்க வேண்டும் என்று. We also have to be people who do good. நன்மை செய்வர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து தம் ஜீவனை சிலுவையில் கொடுத்த பொழுது நமக்கு தாமே நமக்கு கொடுத்து, நம்ம எல்லா பாவத்திலும் நம்மை மீட்டெடுத்து, நம்மை சுத்தமாக்கி நன்மை செய்யும் பிள்ளைகளாக, வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக, நன்மை செய்யும் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. He has chosen you to be children zealous of good works. That's the reason he has kept you in this world. இந்த உலகத்தில் நம்ம வைத்திருப்பது எதுக்கு தெரியுமா? நன்மை செய்ய, எல்லாருக்கும் நன்மை செய்ய. எப்போதும் நன்மை செய்வோம், நன்மையே செய்வோம். அதுதான் தேவனுடைய விருப்பம். அவர் நல்லவர். ஆகவே அவருடைய குணாதிசயம் வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-24 வசனங்களை வாசிப்பு இருந்தால் அங்கே வேதம் 9 கனியை கொடுத்து வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு கனி, அதில் என்ன தெரியுங்களா? குட்னஸ், லவ், ஜாய், பீஸ், குட்னஸ். தேவ நன்மை ஒரு கனியாய் கொடுக்கிறது. அந்த வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நன்மை செயலாகவே காணப்பட வேண்டும். Even when people do evil to you, do only good to them. ஏசாமி சொன்னாரே, overcome evil with good, overcome evil with good. தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்று சொன்னார்.
ஆகவே அவர் வாழ்க்கையில் காணப்படாதே குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, லெட் யுவர் லைஃப் ஷைன் பிஃபோர் மென் that they may see your good works and glorify your Father who is in heaven என்று எழுதப்பட்டிருக்குது. நம் விளக்கு பிரகாசிக்கணுமா. நம் வாழ்க்கையில் நன்மையை ஜனங்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். ஆகவே நன்மை செய்வர்களாக இருப்போமா? எப்பொழுது நன்மை நிறைந்தவர்களாக இருப்போமா? நன்மையே செய்வோமா? ஏழைக்கு உதவி செய்வதா என்றால் என்ன? பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதா என்றால் என்ன? கஷ்டத்தில் வாடும் குடும்பத்தை உதவி தகப்பனிட்ட பிள்ளைகளை விசாரிப்பது, விதவைகளை விசாரிப்பது, எதுவாக இருந்தாலும் அதுதான் தேவ பக்தி என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம் என்றால் தேவன் உள்ள மாறுதல் அடையும். அவர் சொல்வார், என்னுடைய குணாதிசயங்கள் உறவுகளாக இவர்கள் மாறி இருக்கிறார்கள். இயேசுவை போல் இருப்போம். இயேசு நன்மை செய்வர்களாக சுற்றி திறந்தது போல நம் வாழ்க்கையில் அந்த குணாதிசயை கத்தர் கொடுக்கும்படிக்காய் கேட்போம். On one hand, remember that God is good God. He always does good. Never doubt about it. Only then you are strong on the foundation of faith. It's a foundation of faith which cannot be shaken. If you are going to doubt that, we'll be thrown away. We have to be very careful. On one side, on the other side, let us be people who do good. Always do good to people, no matter who they are. எப்போதும் நன்மையை நினைப்போம், நன்மையை செய்வோம். அது தேவன் நாமத்துக்கு மகிமையாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். அவர் அன்பு ஒரு நாளும் முடியாது. அந்த அன்பை மாற்ற ஒருவராலும் முடியாது. இந்த நாளிலே நாம் தேவனை குறித்து சந்தேகப்படவே வேண்டாம். இந்த நாளில் பல பாடுகள் கடந்து போகிறீங்களா? பல பிரச்சனை கடந்து போகிறீங்களா? ஒருவேளை யோசிக்கலாம், ஏன் சுவாமி எனக்கு இது? எனக்கு மாட்டேன் ஏன் சாமி இது? என் பிள்ளைகளுக்கு மாட்டேன் ஏன் சாமி இது கஷ்டம்? என் குடும்பத்தில் மாட்டேன் ஏன் சாமி இந்த வேதனை? எனக்கு மாட்டு இந்த பண நெருக்கடி எதுக்கு சுவாமி? நான் மாட்டேன் இந்த வறுமையை ஏன் கடந்து போனோண்டு ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். தேவன் அதை அறிவார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லை, மறந்து போகாதீங்க. பரலோகத்தின் தேவன் நம்முடைய பிதா. இஸ் அவர் ஃபாதர். Always remember, God of heaven and earth is our Father. Abraham, Isaac and Jacob had never had this grace of calling him as his father. They have never had this grace of blessing to call him as his father. But you and I can say, Abraham and Devan, Isaac and Devan, Jacob and Devan என்று சொல்லி அவளை நாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறோமே. அவர்கள் அப்படிப்பட்ட தேவன் மாற்றம் இல்லை, நம்முடைய அப்பாவா இருக்கிறார். He is our Father. He is our Father. As a father, he takes the entire responsibility of his children. ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வதுதான் உண்மையான தகப்பன். ஒரு உலக தகப்பன் அதை செய்வார் என்றால் பரலோகத்தில் பிதா அதை செய்ய மாட்டாரா? யோசித்து பாருங்கள். உங்களுடைய எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்கள் குடும்பத்து காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களுடைய வேலை விசுத்தத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களுடைய சரீர சுகத்தை பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களுடைய பண தேவையை பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மலரும்படிக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார். எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார் அப்பா. ஆகவே அவரை ஒன்றுதான் நம்ம செய்யணும். What we have to do is cling on to him and say, yes, you are my father. You are my father. என் அப்பா அப்பா நீர் என்று சொல்லி அவர் இறுகப்படுத்திக் கொள்வோம் என்றால் பெரியமானவர்களே, அவர் அப்பாவுடைய ஸ்தானத்திலிருந்து நமக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். எத்தனை பாக்கியம் பாருங்க, எத்தனை பாக்கியம். அதுதான் நம் தேவன். இதுதான் கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, it's only the Christians who know this grace, who have tasted this love of God. The world doesn't know it. Therefore we have to be good enough to tell the people of the goodness of the Lord. தேவனுடைய அன்பை ருசித்த நாம் நம்மோடு வைத்துக் கொள்ளாதபடிக்கு அதை பிறருக்கு சொல்லுவோம். எங்கெல்லாம் போகிறோமோ அதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க, அவர் அப்பா என்று சொல்லுங்க. அவர்கள் இயேசுவின் பக்கம் இழுக்கப்படுவார்கள். They will be drawn towards the Almighty God. They will begin to taste the love of God. நாம் ருசிக்கும் அந்த தேவனை அவங்களும் ருசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆகவே எப்பொழுதும் அந்த அன்பை காட்டுவோம், அன்பை நிறைந்திருப்போம், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அநேகரை ரட்சிக்கக்கூடிய கருவிகளாய் நாம் மாறுவோம். ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள இயேசு